ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அழகான அற்புதமான இறை அன்பு மிக்க நம்பிக்கையான அப்படின்னு நிறைய நேம் சொல்லலாம். அப்படி நிறைஞ்ச ஒரு சர்ச்சுக்கு தான் பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னு நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே லேசான மழையோடி ஸ்டார்ட் ஆச்சு நம்மளுக்கு இன்னைக்கு. அப்படியே நம்ம பைக்கை தூக்கிட்டு இன்னைக்கு நான் ஆனு அப்புறமா சாண்ட்ராவோட அப்பா 3 பேரும் தான் போயிருந்தோம். சாண்ட்ராவை கூட்டிகிட்டு போகலை. இன்னைக்கு அழகாக நம்ம பைக்கில் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணி சேஃப்டியாக போய் ஓவரிக்கு நம்ம என்டர் ஆயாச்சு. ஓவரிக்குள்ளே போனதும் நேம் போர்டெலாம் வச்சுருந்தாங்க. உள்ளே போனதும் ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு அந்த ரோடு மேலே மேடாக இருக்குது. போக 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 பள்ளமாக போய்கிட்டே இருக்குது. இங்கே என்ன அற்புதம் அப்படின்னா, சிலவங்க நேர்ச்சையாக வேண்டிப்பாங்க. நான் 7 வாரம் செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் அட்டன் பண்ணுறேன், எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க கடவுளே அப்படின்னு வேண்டிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வேண்டுவாங்க. இன்னொன்று அங்கே நிறைய பேர் முடி எடுப்பாங்க. இப்போது ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள்லாம் நடந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கே புனித அந்தோனியார் இந்த சர்ச்சில் இருக்கிறாங்க. இது புனித அந்தோனியார் உயர் திருத்தலம் ஓவரி. இதுதான் நாங்கள் எப்போவுமே என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் இல்லைனா மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் போய் வேண்டிட்டு வருவோம். எப்படியும் ஒரு மந்த்துக்கு ஒரு டைம் ஆச்சும் இங்கே போயிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்களா ரோடு எவ்வளோ பள்ளமாக போயிட்டுருக்குன்னு. இன்னொன்று நம்பிக்கையோட தலம்னு கூட இந்த ஓவரி அந்தோனியார் கோயிலை சொல்லலாம். அவ்வளோ மக்கள் வருவாங்க. அவங்களுக்காகவே இப்போ புதுசாக பார்த்தீங்களா ஷெட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. எப்படின்னா மண்ணில் உட்கார முடியாதுல்ல வெயில் டைமில், அதனால் ஒவ்வொரு ஷெட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அவ்வளோ மக்கள் இங்கே வராங்க. நீங்களும் உங்களோட மன நிம்மதிக்காக அப்படின்னு ஏதாச்சும் அப்படி சர்ச்சோ ஏதாச்சும் பிளேஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஓவரி அந்தோனியார் கோயிலில் போய் நீங்கள் வேண்டிக்கலாம். அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக நம்ம மனசு அவ்வளோ அழகாயிரும். நாங்களும் இன்னைக்கு சர்ச்சில் அப்படி தான் போய் வேண்டிட்டு நம்மளோட குறைகள் நிறைகள் எல்லாத்தையுமே அங்கே வச்சுட்டு அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதோட இயற்கையும் அழகாக ரசித்து எடுத்துகிட்டு இன்னைக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா சர்ச்சுக்குள்ளே எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு. அங்கே கடல் குளமா கடலான்னு எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஒரு அலை கூட இல்லை. குட்டி பசங்க கூட சேஃப்டியாக குளிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் குளிச்சுட்டு இருந்தாங்கன்னு. ஆனால் இப்போது கடல் கொஞ்சம் வெளியே வந்திருக்குது போல். கொஞ்சம் கூட மணலை பார்க்கவே முடியலை. அந்த ஸ்டெப்ஸை தாண்டினதும் தண்ணி தான் வந்துருச்சு. என்னோட ஹஸ்பண்ட் கூட ஏதோ ஒரு ஜோக் பண்ணாங்க. எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு. அதையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வந்தாச்சு. பக்கத்தில் ஒரு மாதிரி காங்கிரீட் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது போட்டில் ஒரு ஈசப்பா சுரூபம் அமைச்சு அது பக்கத்தில் நம்மளும் உட்காந்துருக்கலாம். ஈசப்பா நம்மளை பார்க்குற மாதிரியே ஒன்று வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. இதுதான் இதை அந்த பிளேஸில் செட் பண்ண போகிறாங்க போல். முன்னாடி கரெக்டாக நம்ம ஈசப்பா பக்கத்தில் இப்படி உட்காந்துருந்தோம்னா பீச் தெரியும். இப்போ சர்ச் தெரியுதா, முன்னாடி பீச் தெரிய மாதிரி வச்சுருந்தாங்க. முன்னாடின்னா ரொம்ப நாள்லாம் ஆகலை, கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்போ அதை பெர்மனண்ட்டாக அதில் செட் பண்ண போகிறாங்க போல். அதனால் காங்கிரீட்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளும் அப்படியே ஒரு செல்ஃபியும் எடுத்துகிட்டு கரெக்டாக சர்ச்சில் இருந்து இந்த ரோடு போகுது பார்த்தீங்களா, இது வழியாக நம்ம போனோம் அப்படின்னா கரெக்டாக அந்த கப்பல் மாதா கோயிலுக்கு போயிடலாம். அங்கேயும் சூப்பரான வியூ கிடைக்கும். அங்கேயும் தனியாக நம்மளுக்கு ப்ரேயர்லாம் நடத்துவாங்க போல். இது பார்த்தீங்களா, இதுதான் செல்வ மாதா ஆலயம். அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள நம்ம ஒரு கட் தான் பண்ணுனா அங்கே கப்பல் மாதா கோயில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கீழே போட்டு மேலே பிளேனு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து கடலை பார்க்குறதுக்கு கொஞ்சமாச்சும் அலை அடிச்சுது. அங்கே அலையே அடிக்கலை, இங்கே அலை அடிச்சுது. இவ்வளோ கல்லெல்லாம் போட்ட பிறகும் கொஞ்சம் அலை வந்துட்டு தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ போட்டெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு. இதுக்கு இந்த கல்லுக்கு இங்கே அலை வரல, அந்த கல்லுக்கு அந்த பக்கத்தோடி அலை ஸ்டாப் ஆயாச்சு. மேலே இருந்து பார்க்குறதுக்கும் வியூ சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்களா அதை பார்க்கவே மனசு உருகிருச்சுங்க. கடலை பார்க்கவே. அப்போ கடல் சைடில் இருக்கிறவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க போல். நாங்கள் எப்போவாச்சும் பார்க்குறதுக்கு தான் போகிறோம். ஆனால் அந்த கடல் பக்கத்துலேயே நிறைய வீடு இருந்துச்சு.
முன்னாடி சுனாமி வந்த டைமில் அந்த வீடு எல்லாமே அடிச்சிருச்சுன்னு இப்போ கொஞ்சம் தள்ளி பின்னாடி தள்ளி கட்டியிருக்காங்க போல். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. கதவை திறந்தாலே கடல் தான் இருக்கிற மாதிரி வியூவும் சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் பீச் ஹவுஸ் கட்டுவாங்கங்க. இங்கே ஹவுஸே பீச் ஹவுஸாக தான் இருக்குது நிறைய பேருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சர்ச்சோட வியூவை பார்த்தீங்களா, பிளெயின் மேலே உள்ளே உட்கார்ந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீலு. அவ்வளோ அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. நாங்களும் நம்ம மனசை லேசாக்கணும்னா உடனே நம்ம ஓடி போகிற இடம் ஒவ்வொரு தான் புனித அந்தோனியார் கோயிலுக்கு தான் போகிறது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நாங்கள் சாட்டர்டே தான் போயிருக்கோம். நம்ம செவ்வாய்க்கிழமை போனோம்னா ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணிவிட்டு சூப்பராக வேண்டிட்டு எல்லா நிறைக்குறையெல்லாம் வச்சுட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் வரலாம். இன்றைக்கி நாங்கள் சாட்டர்டே போனதால் ப்ரேயர் அட்டன் பண்ண முடியல. இருந்தாலும் நம்ம வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வரும். அடுத்த வீடியோ எங்கே போய் என்ன ரிவ்யூ பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோஸோட ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. பார்த்தீங்களா ஒவ்வொருலேயே நிறைய சர்ச் இருக்குது. இது செல்வ மாதா கோயில் தான். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீவெல்லாம் அந்த கலரும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம பார்த்துட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. வர வழியில் இந்த ஸ்கூலை பார்த்தேன். ஒவ்வொரு பெயிண்டிங்கும் நம்மளையே அந்த ஸ்கூலுக்கு இழுத்துரும் போல். அவ்வளோ அழகாக இருந்து. இப்போ கொஞ்ச நாளாகவே நான் வீடெல்லாம் புதுசு புதுசாக இருக்கிறத அவ்வளோ ஆசையாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறேன். பார்ப்போம் எப்போ நம்மளும் வீடு கட்டலான்னு. டாட்டா பாய்.